எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. கூச்சிக்காதீங்க. இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சேன். மூஞ்சி மட்டும் கழுவிட்டு நேற்று போட்டு சட்டை ஃபேட் அப்படியே போட்டு வீடியோ கிரேண்டோம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஏன்னா ஈவினிங் மதியானம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போகணும். ஈவினிங் உடுமலைப்பேட்டை டெலிவரி இருக்கு. அதனால எங்கேயுமே வீடியோ பண்ற நேரமே இல்லை. நிறைய பேர் கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 200 ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு. காருக்காக இல்லை, ஏன் வீடியோ பண்ணல, ஏன் எப்படி இருக்கீங்க, ஏன் ஒரு அப்டேட் கூட இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 200 பேருமே என்கிட்ட கார் வாங்கலை இப்போ வரைக்குமே. இருந்தாலும் அவங்க கேட்ட அந்த விஷயங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் ஏன் பண்ணாமல் வீடியோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா, டெலிவரிங்க நிறைய வண்டி புக்கிங்கு, நிறைய வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய பக்கம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு டெலிவரி இருக்கு. முடிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஆஃபீஸில் உட்காந்து கண்டிப்பாக வேலை செய்வோம். கண்டிப்பாக வீடியோ வரும். தொடர்ந்து நான் வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஈக்கோ கேட்டிருந்தீங்க. நல்ல பட்ஜெட்டில் சூப்பரான குவாலிட்டியான ஒரு ஈக்கோ கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். நல்ல ஆஃபர் ரேட்டு, மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீ புக்கிங் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக புக் பண்ணிட்டா இருக்கும். வீடியோ பண்ணலாட்டி பரவாயில்ல. உங்களுக்கு என்ன கார், என்ன வேரியண்ட்ல, என்ன பட்ஜெட்ல வேணாலும் கால் பண்ணுங்க. கண்டிப்பாக எடுத்து கொடுத்தலாம். லோ பட்ஜெட் கார் நம்ம பண்றது இல்லைங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் கார். ஏன்னா கொடுத்தா நல்ல கார் மட்டும் தான் டெலிவரி. ஏன்னா அதுதான் நமக்கு நாளைக்கு நல்ல பேரும் கொடுக்கும். என்னால் 60,000 ரூபாய்க்கு கார் கொடுக்க முடியும், 50,000 ரூபாய்க்கு கார் கொடுக்க முடியும், 30,000 ரூபாய்க்கு கார் கொடுக்க முடியும். கொடுத்தேன்னா என் பேர் கேட்டு போயிருங்க. நான் இப்போ வரைக்கும் செலக்டபிளா தான் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. செலக்டபிளா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஒரே ஒரு ஆளா தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டீம் இருக்காங்க. இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் என்னை எதிர்பார்க்கறதுனால நானும் என் டீம் தான் வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த ஈக்கோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன். பாருங்க எப்படி கருத்து போயிட்டு. அம்மா அலைச்சலுங்க. கிட்டத்தட்ட இந்த வாரம் மட்டுமே 1838 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோங்க. வண்டியோட இதை பாத்தீங்கன்னா தெரியும். 26,838 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி, பைக் மட்டுமே. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. நீங்க இல்லாம நான் இல்லை. என்ன கார் வேணாலும் கால் பண்ணுங்க. கண்டிப்பா எடுத்துடலாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. புதன்கிழமையில இருந்து கன்ஃபார்ம் வீடியோ வரும். கண்டிப்பா செக் பண்ணி. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியூர்ல இருந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குங்க. நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணியிருந்தீங்க, ஏன் இன்னும் வீடியோ வராமல் இருக்கு, உங்களுக்கு என்னாச்சுன்னு. இல்லைங்க, எனக்குலாம் நல்லா இருக்குங்க. நிறைய புக்கிங்க. கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டுமே 65 காரு பக்கம் கொடுத்துருக்கோம். டீலர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 வண்டிக்கு மேலே போயிருக்கு. அதுபோக கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வண்டிக்கு மேலே கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோ எடுக்கிறக்கே நேரம் இல்லைங்க. அங்கே இங்கே அலைய பிடிக்க. அதுபோக ஒரு நல்ல நல்ல குட் நியூஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஈக்கோ நிறைய பேர் கேட்டிருந்த ஈக்கோ நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 23 மாடலுங்க. ஒரே ஓனரில் இருக்குங்க. வெறும் 9,746 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 9,746 கிலோமீட்டருமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வைக்கலுங்க. நெக்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 16,750 கிலோமீட்டரில் பண்ணனா போதும். இந்த வண்டிக்கு இப்போ சர்வீஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். வண்டி எடுத்தால் ₹1 வேலை கிடையாது. வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஒரு 5 சீட்டில் எனக்கு ஒரு ஈக்கோ வேணும்ப்பா அப்படின்னு தேடுறவங்களுக்கு ஒரு 7 சீட்டராகவே ஏன்னா சீட்டு போட்டிருக்காங்க. நான் அதோடைய ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வண்டி பர்சனலாக ஒரு 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். அருமையாக இருந்துச்சுங்க. இதோடைய ஸ்டெபிலிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். 23 மாடல், ஒரே ஓனர், 9,700 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டுங்க. இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசி வேரியண்ட்டுங்க, ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், ஏர்பேக் வேரியண்ட்டு, டபுள் ஏர்பேக் வந்துடும். வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்குது. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒரு சின்னதாக கூட டென்ட் இல்லைங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது. காருடைய ஸ்டெபிலிட்டி தாங்க அருமையாக இருக்குங்க. வண்டி 60, 70, 80ல் நான் மினிமம் நான் 70க்கு மேலே நான் வரல. அதே மாதிரி நிறைய பேர் வண்டி ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, நிறைய ஆக்சிடென்ட் பார்க்குறோம். ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போங்க. பொறுமையாக போகிறனால எந்த தப்பும் கிடையாது. 2வது 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னா 9 மணிக்கே கிளம்பிடுங்க. 1 மணி நேரம் டிலே ஆனாலும் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள். அவசரமாக எங்கேயும் போகாதீங்க. நிறைய கார் ஆக்சிடென்ட்டுங்க. மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னுடைய கிளைண்ட் இப்போ நம்ம கார் கொடுத்தவங்களே 2 பேர் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அவ்வளோ வேதனைப்படுறாங்க. இதுக்கெல்லாம் 14 லட்ச ரூபா காருங்க. அது ஒரு ஸ்ட்ரோக்கில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனால் உள்ளே இருக்கவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஏர்பேக் இருந்தனால. சப்போஸ் யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா எனக்கெல்லாம் உண்மையாலுமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பேச ரோட்டு கீழே இறக்கியிருக்காங்க. அதனால தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக போங்க. இதே நான் மென்ஷன் பண்ணுறேன்னா நிறைய ஆக்சிடென்ட் பார்க்குறோம்.
பொறுமையா போங்க. நேற்று நான் 7 மணிக்கு கார் எடுத்தேங்க. நான் இங்க வர்றதுக்கு 9 மணி ஆச்சு. வெறும் 77 கிலோமீட்டர். அவ்வளோ பொறுமையா ஓட்டினேன். ஆனால் பொறுமையா வாங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட எல்லா ஸ்டெபிலிட்டியும் நான் செக் பண்ணுங்க. எங்க 40ல் 4வது கீர் போட்டாலும் வண்டி அடிக்கிறது இல்லைங்க. சுத்தமா அடிக்கிறது இல்லை. கீர் 50 போட்டு 5வது கீர் போட்டு ஓட்டினீங்கனாலும் அடிக்கிறது இல்லை. இன்ஜின் அருமையா இருக்குங்க. ஓம்னிலாம் இல்லைங்க. ஓம்னிலாம் தோத்து போயிடணும். அந்த அளவுக்கு இன்ஜின் சூப்பராக இருக்கு. ஏசி அவ்வளோ நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ரோ பார்த்தீங்கன்னா தூக்கி போடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. சிங்கிளாக போகும்போது லாஸ்ட் ரோ கம்பல்சரி தூக்கி போயிடும். இதே நீங்கள் ஒரு 7 பேர் போறீங்கன்னா இந்த வண்டியில் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பிரேக்கிங் அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோ நல்ல காரு. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்டர் சேஸ் பெயிண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 5 சீட்டர் வேரியன்ட்டு. 5 சீட்டர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்டு வராது, இந்த ரோ சீட்டு வராது, அந்த ரோ சீட்டு மட்டும்தான் வரும். அதையுமே இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம எடுத்தால் அப்படியே ஓட்டலாங்க. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. 4 டயருமே புதுசுங்க. 4 டயருமே புதுசு. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி அன்யூஸ்டில் இருக்குது. வண்டி எடுத்தால் ₹1 வேலை கிடையாது. இதே வேரியன்ட்டு 23க்கு 24 கோயம்புத்தூர் நம்பர் நம்ம புதன்கிழமை கொடுத்துருந்தோம். போன வாரம் புதன்கிழமை 6,20,000 வெறும் 74,000 கிலோமீட்டர் ஒன்ன வண்டி. 74,000 இன்ஜின் சூப்பராக இருந்துச்சு. நான் ஓட்டினால சொல்கிறேன். அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 6,20,000 கொடுத்தோம். இதுக்கும் அந்த வண்டியில் டயர் அவுட்டுங்க. இன்சூரன்ஸ் இல்லை, டாப் அப் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இன்சூரன்ஸ் இல்லாத வண்டி. டயர் சுத்தமாக இல்லை. வண்டி எடுத்தால் டயர் போடுற மாதிரி தான் இருந்தது. அதுவே 6,20,000 தான் நம்ம கொடுத்தோம். 23 மாடல் வெறும் 9,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி அட்டகாசமாக இருக்குங்க. லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஃபேமிலிக்கு ஒரு 7 சீட்டர் வேணும், ஒரு லோ பட்ஜெட்டில் கார் வேணும்னா நான் ஈக்கோ தான் எடுப்பேன். அந்த அளவுக்கு என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்சனலாக வண்டி ஓட்டுறனால எங்களுக்கு தெரியறனால நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் கீரல் கிடையாது. பைக்கில் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இதோடைய மைலேஜ் நிறைய பேருடைய டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி 12 தான் கொடுக்குது, 10 தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க. இந்த வண்டி ட்ரையில் நான் எடுத்தேன். கஸ்டமர் என்கிட்ட கொடுக்கும்போது ட்ரை ஆகி தான் கொடுத்தாங்க. போகும்போது பெட்ரோல் அடிச்சுட்டோங்கன்ட்டு வண்டி நான் அங்கேருந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டே வந்தேன். வண்டி அடைச்சனால மட்டும்தான் பங்கு கூப்பிட்டேன். கரெக்டாக ₹700 பெட்ரோல் அடித்தேன். 6.25 லிட்டர் வந்தது. 6.85 லிட்டர் நம்ம வந்தது. லிட்டரே பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் காமிச்சது. நான் கரெக்டாக 88 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அது போக லோக்கலில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 90 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 2 பாயிண்ட் தாங்க குறைஞ்சிருக்கு. 2 பாயிண்ட் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. அப்போ மைலேஜ் பார்த்துக்குங்க, அருமையாக இருக்குங்க. வெறும் 50-60 இந்த வண்டி ஓட்டினீங்கன்னா 100-120 போகுதுங்க. போகாமல் இல்லை, நான் ஓட்டலை. ஏன்னா எனக்கு ஸ்பீடாக போகிறது அவ்வளோவா பிடிக்காது. நான் பொறுமையாக ஓட்டணும்னு ஆசைப்படுவேன். 120-140 போனாலும் இந்த வண்டி போகுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துட்டாங்க. வண்டி எடுத்துங்க, நீங்கள் ₹1 செலவு பண்ண மாட்டாங்க. அப்படியே எடுத்து அப்படியே வச்சிங்கன்னா போதும் லைஃப் லாங். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல குவாலிட்டியில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஒரு ₹60,000 இன்சியல் கட்டுங்க. ஃபுல் லோன் ட்ரை பண்ணி தரேன். வண்டி அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலே மட்டும் கேரியர் போட்டுக்கோங்க. பேக் பம்பர் நான் ஃப்ரீயாக போட்டு தந்துடுறேன். ஒரு நூடுல்ஸ் மட்டும் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துறேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய லாபத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உடனே இவன் லாபம் வச்சிருக்கான் அதனால தான் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. கேரியர் என்னால் கொடுக்க முடியாது. நூடுல்ஸ் மட்டும் பேக் பம்பரும் நான் புதுசு போட்டு தரேன். நீங்கள் வண்டி எடுக்கிறவங்களுக்கு. வண்டி இன்ஜின் ஓடிட்டு இருக்கு. வண்டி இன்ஜின் சவுண்டு பார்த்துக்குங்க. வண்டி இன்ஜின் ஓடிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு அருமையான வண்டி. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர் ஒரு சில பேர்த்துக்கு சூப்பர் ராசிங்க. வண்டி எடுத்தாலே தூக்கி விட்டுரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிஜிட்டல் வண்டி கொண்டு வந்திருக்கேன். 100க்கு 100 இருக்குங்க. வண்டியில் எல்லாமே சொல்லலாம். மைலேஜ் நல்லா இருக்கு, கெப்பாபிலிட்டி நல்லா இருக்கு, ரியலேட்டபிள் நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கு. 70-80 அசால்ட்டாக போகுதுங்க. வண்டி நான் அமுத்துனேன்னா வண்டி போகும். நான் ஸ்பீடாக ஓட்டல. யாருமே ஸ்பீடாக ஓட்டாதீங்க. பொறுமையாக போயிட்டு எங்கே போனாலும் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேக்கிங். நமக்கு தேவை வந்து ஒரு காரில் பிரேக்கிங் நல்லா இருக்கணுங்க. சடனாக ஒரு லாரி காரை ஸ்டாப் பண்ணிட்டான் ஒரு ஹைவேல. நான் ஹைவேல தான் வந்தேன். பிரேக்கிங் நான் பார்க்கவே இல்லைங்க. கொஞ்சம் விட்டு தான் நான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஆனால் பிரேக் அடித்து ஒரு செகண்டில் நின்றுச்சுங்க வண்டி. அந்த தேய்க்கிறதோ அதெல்லாம் இல்லை. ஏபிஎஸ் பிரேக் இருக்குது, ஏர் பேக் இருக்குது, ஃபியூச்சரிட்டிக்காக எல்லாமே இருக்குது. ஒரு 10 பேர் பக்கம் ஃபேமிலியாக இருக்கும்ப்பா. லைஃப் லாங் வண்டி ஓட்டணும்ப்பா. லாங் ட்ராவல் அடிக்கடி போவோம்ப்பா. இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணுவோம்ப்பான்னு சொல்கிறவங்களுக்கு ஏற்ற அருமையான காருங்க.
இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மினி கேரவன்னே சொல்லலாம். எல்லா பொருளும் வச்சுக்கலாம். நாளைக்கு அந்த நமக்கு 5 பேர் தான் நம்ம ஃபேமிலியில் இருக்கோம், பின்னாடி ஒரு சீட்டு வேணும்னா அழகாக கழட்டிக்கலாங்க. அழகாக கழட்டி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜ் வைஸ் நல்லா இருக்குது. வண்டியில் ₹1 வேலை கிடையாதுங்க. ஒரு சிங்கிள் கீரல் கிடையாது. மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க. 6,40,000 கொடுத்துடலாம். வாங்க, ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் நான் ஓரியண்ட் வாங்கி தரேன். இன்னைக்கு ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 7,90,000. கஸ்டமர் 2023 எடுக்கும் போதே இந்த வண்டி 6,95,000 நம்ம எடுத்திருக்காங்க. வெறும் வண்டி மட்டும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா 75,000 வெளியவே போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அடக்கமே பாருங்க. நான் இந்த வண்டி க்ளோசிங் பண்ணதே எவ்வளோ தெரியுங்களா? க்ளோசிங் பண்ணி எடுத்து வந்தோம் 7,34,000 க்ளோசிங்கே இருந்துச்சு, பேங்க் க்ளோசிங்கு. அந்த அளவுக்கு இந்த வண்டிக்கு அவ்வளோ லோன் கொடுக்குறாங்க, பேங்கே சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆம்னி தயவு செய்து போகாதீங்க. ஓல்டு ஆம்னி சேஃப்டி கிடையாது, வண்டி வாப்ளிங் ஆகுது. இதெல்லாம் வண்டி வாப்ளிங்கே இல்லைங்க. ஏங்க 10 ஸ்பீடு பிரேக் ஒன்றா இருக்குங்க. நான் ஓட்டினேங்க, வண்டி ஒரு சிங்கிள் வாப்ளிங் இல்லைங்க. பொறுமையாக ஏறி பொறுமையாக இறங்குது. இதே நீங்கள் லோடோட போங்க, இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே லோக்கலில் திருப்பூர் மக்கள் கட்டேத்துறதுக்கு பிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி காய்கறி கொண்டு போறதுக்கு, மல்லிகை கடைக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான கார். அது போக ஃபேமிலியாகவும் லாங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீட்டை போட்டிங்கன்னா லாங்குக்கு போய்க்கலாம், சீட்டை கழட்டினீங்கன்னா நீங்கள் லோடு வண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது காரு. மிஸ் பண்ணாதீங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. ஈக்கோ யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 3வது ரோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துடைய டவுட் ஏசி வருதான்ட்டு. ஏசி கொஞ்சம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வருங்க, கண்டிப்பாக வரும். நல்லா இருக்குங்க. நான் பின்னாடி சீட்லேயே லாஸ்ட் சீட்லேயே உட்காந்து பார்த்துருந்தேன் ஏசி போட்டுட்டு. நல்லா கூலிங் காமிச்சிச்சு. ஆனால் என்னன்னா, நான் நைட் ட்ராவல்னால ஏசி போடலை. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு ஏசி போட்டு பின்னாடி ரோவில் ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்து பார்த்துருந்தேன். நல்லா இருக்குங்க. இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு காரையும் தனிப்பட்ட ரீதியை செக் பண்ணி ஓட்டி பார்த்து ஒரு கார் விற்க கொடுக்குறாங்கனாலே அது ஒரு 70 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் நம்ம பர்சனலாக ஓட்டி அதில் உள்ள நல்லது கெட்டது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். இதில் 2 மைனஸ் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதில் 2 மைனஸ் இருக்குங்க. ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லேப். இன்சூரன்ஸ் இருக்குது, 3 வருஷத்துக்கு இருக்குது, இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ் டாப்அப் பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு ஓன் டேமேஜுக்கு உண்டான டாப்அப் இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி இன்சூரன்ஸ் இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்குது, அவ்வளோதாங்க. இதில் 2வது மைனஸ் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. வெறும் 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. அது மட்டும் தான். நான் இது 2யுமே ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா வண்டி குவாலிட்டிங்க, வண்டி அருமையாக இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் நம்பர் 74,000 ஓடின வண்டியே 6,20,000 கொடுத்தோங்க. உண்மையாக அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் என்னை திட்ட தான் போகிறாரு. ஏன்னா கிலோமீட்டர் அவ்வளோ கம்மிங்க. கிலோமீட்டருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குங்க. வண்டிக்குன்னு ஒரு மதிப்பு விடுங்க, கிலோமீட்டருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. கிலோமீட்டர் மதிப்பு தான் நீங்கள் பேசும். இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம், அந்த இடம் பார்த்தீங்கன்னா 50,000 நம்ம வாங்கியிருப்போம். ஒரு 5 வருஷம் கழிச்சு அது 5 லட்ச ரூபாய்க்கு விற்கும். அதே மாதிரி தாங்க மதிப்பு. என்னன்னா இதோட கிலோமீட்டர் தான். அப்படி இருக்குங்க கிலோமீட்டர். நீங்கள் வண்டி ஓட்டி பார்த்துட்டு ஒரு குறை சொல்லுங்க, 1 லட்ச ரூபா கம்மியாக தரேங்க. அப்படி ஒரு இன்ஜின் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. 2வது என்னன்னா சேஃப்டிங்க. ஃபேமிலியா போகலாம், கோயிலுக்கு எடுத்துட்டு போகலாம், நாளைக்கு லாங் டிராவல் போகலாம். நீங்க இங்கேருந்து ராமேஸ்வரம் போனாலும் இந்த வண்டியில எல்லாம் ஒரு வேலை வைக்காது, அக்ரிமா எடுத்துட்டு போகலாம். அது போக மெயின்டெனன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்ட்டு. மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க. 5,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் இது நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணணும். நீங்க அதில் வண்டி இன்ஜின் ஓடிட்டு இருக்குங்க, சவுண்டு கேக்குதா? இன்ஜின் பாருங்க எப்படி இருக்கு. இந்த லோயரம் பால் ஜாயிண்ட் எல்லாம் புதுசுங்க, புது வண்டிங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அவ்வளோ அழகா இருக்கு வண்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்திங்க. ஏன்னா வண்டி ஓட்டி பார்த்தனால சொல்றேன், அவ்வளோ திருப்தியா இருக்கு. மெயின்டெனன்ஸ் கேட்ட மாதிரி இதுல பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் வராது. 10,000 ஒன்ஸ் இன்ஜின் ஆயில், ரேடியேட்டர் ஆயில், ஏசி ஃபில்டர், கூலண்ட் ஆயில், இது மட்டும் நீங்க மாத்தினீங்கன்னா போதும். வேற எதுவுமே மாற்ற வேணாம். கியர் ஆயில்லாம் 90,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் மாத்தினா போதும். அதே மாதிரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாத்தாம 5,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் இன்ஜின் ஆயில் மாத்துறீங்கன்னா இன்ஜின்ல ₹1 வேலை வராது, கரெக்டா இருக்கும். நான் இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, இதோடைய கிளச்சுங்க அருமையா இருக்குங்க. கிளச்சு நீங்க பட்டுன்னு விடாம பொறுமையா விட்டு ஓட்டினீங்கன்னா இந்த வண்டியில கிளச்சு வேலையே வைக்காது. 2வது கிளச்சில் கால் வைக்காம ஓட்டிங்கன்னா கிளச்சு வேலையே வைக்காது. அந்த அளவுக்கு இருக்கு கிளச்சு, அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு. நான் பர்சனலா ஓட்டி பார்த்துட்டு சொல்றேன், தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். மறுபடியும் சொல்றேன், இந்த வண்டியோட விலை
23 மாடல், ஒரே ஓனர், 9856 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டுங்க. ரெக்கார்டு முதற்கொண்டு நான் செக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ரெக்கார்டு. பார்த்துக்குங்க, ரெக்கார்டு அம்பாலில் தான் விட்டுருக்காங்க. ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, ஒரு சிங்கிள் டென்ட் இல்லைங்க. வண்டி செட்லேயே போட்டு வச்சுருந்தாங்க, காசு கொடுத்து செட்டில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. கஸ்டமருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால கொடுக்குறாங்க, வேறு எந்த ரீசனும் இல்லை. 6,40,000 ரூபாய்க்கு கீழே தரமாட்டாங்க. வாங்க, ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரேன், பம்பர் போட்டு தரேன், நூடுல்ஸ் மேட் போட்டு கொடுத்துறேன். உங்களுக்கு வேணும்னா கேரியருக்கு பேமெண்ட் கொடுங்க, என்னுடைய விலைக்கு வாங்கி தரேன். பைக்கெல்லாம் ₹1 வேலை கிடையாது. ரெண்டாவது, நிறைய பேர் பவர் ஸ்டியரிங் கேட்குறீங்க, சாரி பவர் விண்டோ கேட்குறீங்க. பவர் விண்டோ பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. நீங்கள் கம்பெனிக்கு போனீங்கன்னா 26,000 ரூபா கேட்பாங்க மாருதி கம்பெனியில். ஏன்னா மாருதியில் எல்லாமே விலை தான். ஆனால் நம்ம வச்சிடலாங்க, நம்ம இங்கே வச்சிடலாம். பாக்ஸ் டைப்பில் வரும், அசிங்கமாக இருக்காது. கம்பெனி ஃபிட்டிங் எப்படி இருக்குமோ அதே ஃபிட்டிங்கில் பண்ணித்தரேன். 4 டோருக்கு சேர்ந்தே 14,700 அன்னைக்கு எங்களுடைய கூலி 1000 ரூபா, மொத்தம் 15,700 கொடுத்தீங்கன்னா 4 டோருக்குமே நம்ம பவர் விண்டோ வச்சு கொடுத்துடலாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாவி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 விண்டோவும் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏற மாதிரி பண்ணி தரேங்க. ரெண்டாவது, ரிமோட் லாக் போட்டுக்கலாங்க. டச் செட்டு போட்டு ரிவர்ஸ் கேமரா போட்டிங்கன்னா வண்டி குப்புன்னு ஆயிருங்க, எந்த வேலையும் செய்ய வேணாங்க. அவ்வளோதான், பெரிய வண்டி மாதிரி ஆகிப்போச்சு. உண்மையாலுமே பெரிய வண்டி தோற்று போகுதுங்க. நான் புது வண்டி உங்களுக்கு தெரியும், நான் புது வண்டி சஜெக்ஷனே சொல்ல மாட்டேன். புது வண்டியில் ஈகோ பாருங்க, நல்லா இருக்குங்க, இன்ஜின் சூப்பராக இருக்குங்க, வண்டி சலசலனே இல்லைங்க. என் ஆம்னி விட நல்லா இருக்கு. அதனால தயவு செய்து ஆம்னியை விட நல்லா இருக்கு, ஆம்னிக்கு போகாதீங்க. ஃபியூச்சர் இல்லை, சேஃப்டி கிடையாது, ஸ்பீடு போனால் அது ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய வண்டி. அதே மாதிரி ஆம்னியில் லாங் ட்ராவல் போகாதீங்க. ஆம்னியில் கேரளாலாம் போகிறாங்கங்க. கேரளா நாங்கள் இப்போ வாளையார் போயிருந்தோம். கேரளா கரெக்டாக வாளையார் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி டோட்டல் ஃபேமிலி டெத்து. ஆம்னியில் கொண்டு போய் ஒரு லாரியில் இடிச்சுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனம் வேதனையாக இருக்குங்க. எங்களுக்கு முன்னாடி தான் கிராஸ் ஆகி போகிறாங்க. நாங்கள் டீ சாப்பிட நிப்பாட்டினோம், அவங்க இப்படி ஆக்சிடெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு உண்மையாலுமே அன்றைக்கி தூக்கமே இல்லைங்க. அதனால் தயவு செய்து ஆம்னி சைடு போகாமல் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் போனாலும் பரவாயில்ல, லோன் போட்டாவது நல்ல வண்டியை எடுத்து வச்சுக்கோங்க. லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போகிற காரு. ஏர் பேக் வந்துடும், ஆக்சிடென்ட் இதெல்லாம் 0 ஆக்சிடென்ட்டுங்க. பிரேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. பொறுப்பாக தெளிவாக ஓட்டினீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். மைலேஜ் வைஸ் எனக்கு தெரிஞ்சு 17 to 18 கிலோமீட்டர் கேரண்டியாக கொடுக்குதுங்க. ஹீல்ஸும் அருமையாக இருக்குங்க. கொல்லி ஹீல்ஸ் வண்டி ஏறிட்டு இருந்துச்சு. நான் அன்னைக்கு சொன்னேன், மென்ஷன் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொல்லி ஹீல்ஸ் வண்டி ஏறுது, ஊட்டி ஏறிட்டு இருக்குது, கொடைக்கானல் போயிட்டு இருக்கு. எல்லா ட்ராவல்லையுமே இந்த ஒரு ஈக்கோ இருக்குங்க. அதனால் ஈக்கோ இஸ் பெஸ்ட் சாய்ஸு. நான் சொல்கிறேன், கண்ணை மூடிட்டு எடுங்க. லைஃப்பில் ஒரு நல்ல வண்டி கொடுத்துருக்கேன்னு ரொம்ப திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக புக் ஆயிரும். நைட்டு இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம வீடியோ பண்ணிடுவோம். கண்டிப்பாக புக் ஆயிரும். அட்வான்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான கார், மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி தொடர்ந்து நாளையில இருந்து காலையில் 10 மணிக்கும் ஈவினிங் 6 மணிக்கும் நைட் 8 மணிக்கும் 3 நேரமும் ஒரு நாளைக்கு வீடியோ வரும். கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, எனக்கு அதுதாங்க சந்தோஷம். காரை வாங்குறத விட ஏன் வீடியோ பண்ணலை, உங்கள் வீடியோ பார்க்காம இல்லை, கார் எடுக்க முடியல அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, நான் வீடியோ பண்ணலாட்டியும் கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களுக்கு எந்த கார் என்ன வேரியண்ட்டில் வேணாலும் கண்டிப்பாக எடுத்து வந்துடலாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்ஜின் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வண்டியில் நான் மறுபடியும் ஒரு 16 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன் ஃபேமிலியாக. இங்கே ஒரு சின்ன விசேஷம் இருக்குது. அந்த விசேஷத்துக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு 16 கிலோமீட்டர், மொத்தம் 8 பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில். இந்த காரில் தான் போக போகிறேன். எப்படி இருக்கு கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்க்கலான்ட்டு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வண்டி தூக்கி போகிறதே கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டி எடுத்தால் நீங்கள் என்ன வேலை செய்யணும், ஒரே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி, வண்டி கவர் இல்லை கஸ்டமர்கிட்ட, ஏன்னா செட்டில் நிப்பாட்டினால கவர் போட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு கவர் வாங்கி பொத்தி நிப்பாட்டினீங்கன்னா மட்டும் போதும். அருமையாக இருக்குது வண்டி. TN 34 MB 0400 அருமையான நம்பர். இந்த நம்பர் பிளேட்டை கழட்டிட்டு 4ஆம் நம்பர் சிங்கிள் டிஜிட்டில் போட்டுக்கோங்க. ஃபேன்சி நம்பராகவும் போயிடும். வண்டியில் எல்லாமே ப்ளஸ்ஸுங்க, எல்லாமே ப்ளஸ்ஸு. வண்டி 100க்கு 100 இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு கார் பார்த்துடலாங்களா? நிறைய பேர் கேட்டு இந்த ஸ்விஃப்ட் டிசைர் ஒரு அருமையான பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கொடுத்தோம்.
நாங்கள் சென்னை ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த வண்டியில் ஃப்ளட் வண்டியோ அடிபாடு வண்டியோ ரீப்ளேஸ்மெண்ட் வண்டியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் இடையில கொடுத்துருந்தோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்னு நினைக்கிறேன். 1.5 வருஷம் ஓட்டி இருக்கிறாரு. நாங்கள் எவ்வளோ கிலோமீட்டரில் கொடுத்துருந்தீங்களா? வெறும் 14,300 கிலோமீட்டரில் கொடுத்தோம். இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு மொத்தம். இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 21,000 ஓடி இருக்கு. இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இந்த கிலோமீட்டர் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா 16,000 வரைக்குமே சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. 16,000 வரைக்குமே நான் சர்வீஸ் ரெக்கார்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஏன் 5,000க்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா 5,000 எங்கள்கிட்ட பண்ணியிருக்காங்க. அதனால 5,000 எங்களுக்கு நல்லாவே தெரியும். இது 2வது ஆயில் செக்கப்புக்காக வந்த வண்டி. கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வண்டி வேண்டாம், எனக்கு சின்னதாக இந்த வண்டியை கொடுத்து ஆல்டோ கார் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால மட்டும்தான் இந்த வண்டி கொடுக்குதுங்க. 2013 மாடல், ஒரே ஓனருங்க. சாரி, ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்ட இருந்து செகண்ட் ஓனருக்கு இவருக்கு கொடுத்துருக்கோம். செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 21,000 ஓடி இருக்கு. 21,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. இதோட வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா VXI ஆப்ஷனலுங்க. VXI ஆப்ஷனலில் இந்த ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டியில் பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க, ஷோரூம் பெயிண்டிங்க. எதுவுமே பெயிண்டிங் டச்சப்பே இல்லாத வண்டி. பெயிண்டிங் ஒரு சிங்கிள் டச்சப் இல்லைங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 5,400 கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்பெக்ஷனுக்காக கொடுத்து செக் பண்ணி தான் எடுத்தோம். சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நாங்கள் ஒரு வண்டி எடுக்கிறோம்னாலே அந்த வண்டி ஃபுல் எக்ஸ்பெஷன் செக் பண்ணிடுவோங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காகவே அங்கே ஒரு டீம் இருப்பாங்க ஷோரூமில். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5,500 பணம் கட்டுவோம். பணம் கட்டி A to Z இதில் எல்லாம் ஒர்க்கிங் இருக்குது, எதுவுமே கம்ப்ளைண்ட் கிடையாதுன்னு அவங்க சொன்னால் மட்டும்தான் இந்த வண்டியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த வண்டி எக்ஸ்சேஞ்சுக்காக வந்த வண்டியில் இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் இந்த வண்டி எடுத்தோம். என்னடா 13 வருஷமாச்சு நீ என்ன 21,000 தான் ஓடி இருக்குன்னு சொல்கிற, என்னால் நம்ப முடியலப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹெட்லைட்டை பார்த்துக்கோங்க. நீங்கள் வேறு எதையும் பார்க்க வேணாம், இந்த ஹெட்லைட்டை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கம்பெனி ஒரிஜினல் ஹெட்லைட்டு. எல்லாம் வந்து மாற்ற முடியும், கம்பல்சரி மாற்ற முடியாமலாம் இல்லை. ஆனால் இந்த தெளிவில் இருக்காது, புரியுதுங்களா? இந்த தெளிவில் இருக்காது. இதே இந்த வண்டி 1 லட்சத்துக்கு மேலே ஓடி இருந்தால் இந்த வண்டியோடைய ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா மங்கி இருக்கணும். அதே மாதிரி பாடி பார்த்துக்கோங்க. பாடி உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியும், தெளிவாக தெரியும். வீடியோ எடுக்கிறதே தெரியும். அப்படி பலன்னு இருக்குது. எடுத்து ஒரே ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டிங்கன்னா போதும், வண்டி சூப்பராக இருக்கும். சின்ன ஸ்க்ராச்சஸ், இந்த பம்பரில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது, இங்கே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் வண்டி பெயிண்டிங் டச்சப்பே ஆகலைங்க. 13 வருஷமாக அப்படியே இருக்குங்க. நான் கொடுத்தவரும் ஒரு சூப்பரான கேரக்டர், நல்ல மனுஷன், ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இந்த வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சேக்கப்ஸர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. லைட்டாக தடன்னு இருக்குது. வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அதையுமே பண்ணி கொடுத்துடலாம். வண்டி மற்றபடி சூப்பராக இருக்குது. இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் பார்த்துக்கோங்க, அவ்வளோ நீட்டாக இருக்குது. கம்பெனி சீட் கவர்ஸ் தான். இந்த சீட் கவரே போடுங்க. இந்த சீட் கவருக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெக்ஸின் போட்டுக்கோங்க. இது லெதர் போடாதீங்க. லெதர் போட்டிங்கன்னா வேர்க்குங்க. ஏசி என்னதான் ஒன்றாலும் பின்னாடி சட்டம் நனைஞ்சிரும். அதனால் இந்த சீட்டு போடுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் நான். அது மாதிரி கம்பெனி செட்டு தான். ஏசி அட்டகாசமாக இருக்குது. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. வண்டி ஓடிட்டுருக்குங்க. வண்டி ஓடுற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? வண்டி ஓடிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது வண்டி. கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க, வெறும் 20,216 கிலோமீட்டர். அதுவும் இது நான் ஒரு ஆயில் செக்கப்புக்காக வந்தது. எங்களுடைய ஆயில் செக்கப், எங்களோட பாருங்கள் லிங்கேஷ் ஆட்டோ ஒர்க்ஸ், இல்லை எங்களுடைய ஆயில் செக்கப்புக்காக வந்த வண்டி. செக் பண்ணியாச்சு. செக் பண்ணோன்னே கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி கொடுத்துடலாம் தம்பி அப்படின்ட்டு. சரி கொடுத்துடலாண்ணா, வேறு வண்டி எடுத்துடலான்னா அவருக்கு ஆல்டோ 2019 மாடலும் நான் பார்த்துட்டேன். இந்த வண்டி கொடுத்தோடனே அவருக்கு அந்த வண்டியை எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறதா வேலை. 4 டயருமே 90% இருக்குங்க. ஃப்ரண்ட் டயர் இப்போ தான் புதுசு போட்டிருக்கிறாரு, அப்பல்லோவில் போட்டிருக்கிறாரு. இந்த பேக் டயர் பார்த்தீங்கன்னா 90% இருக்குது. இது வந்து கம்பெனி டயர், கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க தெரியுங்களா அந்த டயர். அப்போ MRF தான் கொடுப்பாங்க, அதே அந்த MRF டயர்லேயே இருக்குது. ஸ்டெப்னி உங்களுக்கு அன்யூஸ்டுங்க. ஸ்டெப்னி இப்போ வரைக்கும் தொடவே இல்லை. அந்த கஸ்டமர் தொல்லை, இந்த கஸ்டமர் தொல்லை. ஏன்னா இவங்களுக்கும் ஓட்டம் ரொம்ப கம்மிங்க, அவ்வளோலாம் எடுக்க மாட்டாங்க. காரு ரொம்ப பிடிச்சதான் எடுத்தார். அவ்வளோ டிரைவிங்கே கிடையாது. அதேமாதிரி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் பேசி, வாய் வளருது. அதே மாதிரி காலைல வெள்ளனமாக இருந்துச்சு, 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க. பஞ்சிங்லாம் பாருங்கள் எடுக்கவே முடியல.
அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான காரு, மிஸ் பண்ணாதீங்க. நல்ல கிலோமீட்டரு. இந்த வண்டி இன்னைக்கு 13 மாடல் நம்ம கோயம்புத்தூர் நம்பர் கொடுத்துருந்தோம். 1.25 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டி 4,10,000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். இதுக்கு அது 3வது ஓனர் வண்டி. செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஓடி இருக்கு. இன்ஜின் சவுண்டு கேட்டுக்கங்க. இன்னும் கம்மியாகுங்க, இன்னும் கம்மியாகும். வண்டி ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நிப்பாட்டினீங்கன்னா இன்னும் கம்மியாகும். புது பேட்டரி போட்டாங்க, நம்ம எடுத்து ₹1 வேலை கிடையாது. புது பேட்டரி இப்பதான் போட்டிருக்காங்க. அதுக்குண்டான ரெசிப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. வண்டி பாருங்க, ஒற்றை அடிச்சு கிடக்குது, பார்த்தாலே தெரியுதா? ஒற்றை அடிச்சு கிடக்குது. நான் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டமே இல்லை. அப்பப்ப வெளியே போவாங்க, அப்பப்ப கொண்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி கம்பெனி பேஸ்ட் தான் எல்லாமே. ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரஸ்ட் ஃபார்ம் மாதிரி தெரியுதுங்களா? அப்ப வண்டி ஓட்டம் இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துக்குலாம் பட்டிமா வச்சுட்டா சரியா போயிருங்க. அதை ஃபுல்லான ரெஸ்ட் ஆகாது, தயவுசெய்து பயப்படாதீங்க. அண்டர் சேஸ், அண்டர் பாடி எல்லாம் நல்லா இருக்குங்க. வண்டியில ₹1 வேலை கிடையாது. உங்களுக்கு டவுட்டா இருக்கா, அப்பா 16,000 கிலோமீட்டருக்கு நீ சர்வீஸ் ரெக்கார்டு வச்சிருக்க காமிப்பான்னா வாங்க, என் ஆபீஸ்க்கு ஆப்போசிட் தான் மாருதி சுசுகி ஷோரூமு. வண்டி சாவி தர்றேன், டைரக்டா கொண்டு போய் செக் பண்ணிட்டே வாங்க. செக் பண்ணிட்டே வாங்க. இந்த இன்ஜின் கிடைக்காதுங்க. இன்னைக்கு 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் கொடுத்து நீங்க ஸ்விஃப்ட் டிசைர் புது வண்டி வாங்கினாலும் இதோடைய இன்ஜினும் இதோடைய குவாலிட்டியும் உங்களால அந்த வண்டியில பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி. மைலேஜ் வைஸ் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் கேரண்டியா கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். இது ஒரு கே சீரிஸ் இன்ஜின் ரொம்ப ரொம்ப நல்ல இன்ஜின்ங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல பிரைஸ்ல தந்துடலாம். நம்ம இது கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4,75,000 ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாதுங்க. நேர்ல வாங்க, நான் கஸ்டமர்ட்டே விட்டுறேன். ஏன்னா இந்த வண்டி நான் கொடுத்தேன் அவருக்கு 5,75,000 கொடுத்தேன். எப்பங்க? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 5,75,000 சிங்கிள் ஓனர் வண்டி. இது ஓனருக்காக மட்டும்தான் இந்த ரேட்டுங்க. இது சிங்கிள் ஓனர்ல இருக்குன்னா இந்த வண்டி 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே விற்காது. அதனால ஓனருக்காக நான் குறைச்சு வாங்கியிருக்கேன். அதுவும் கேட்டுட்டேன், நான் பர்மிஷன் கொடுங்க, கொஞ்சம் குறைச்சு கொடுங்க. ஏன்னா நல்ல வண்டி, நல்ல கஸ்டமருக்கு போகணும். என்னை நம்பி வந்து எடுக்கிறவங்களுக்கு நல்ல ரேட்ல பண்ணி கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். சரி, உனக்காக வேணா கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது போக அவருக்கு ஆல்டோ நல்ல ரேட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அதனால கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஏன்னா இந்த வண்டியை கொடுத்தாதான் அந்த வண்டி எடுக்க முடியும். அதுக்காக 4 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க, 4.25 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருவாங்கன்னு தயவு செய்து யாரும் என்ன வேணாம், ஓரளவுக்கு சின்ன பேமெண்ட் ரிடியூஸ் பண்ணி தரேன். ஏன்னா வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. ₹1 வேலை கிடையாது. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டலாம். அப்பல்லோ டயர் போட்டிருக்காங்க. 2 டயருமே இப்போ ஃப்ரண்ட் டயர் 2 டயருமே புதுசுங்க. நம்ம எடுத்த ₹1 வேலை கிடையாதுங்க. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிரர் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துருங்க. வண்டி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. என் வண்டியை விட நல்லா இருக்குங்க. என் கார் ஓட்டிட்டு இந்த கார் ஓட்டினா எனக்கு இந்த கார் ஓட்ட தான் பிடிச்சிருக்கு. ஒரு 2-3 நாளா என்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஆயில் செக்அப்காக வந்தது, ரீசெக்அப் பண்றேன். ஏங்க 1 வருஷம் ஆச்சுங்க இன்ஜின் ஆயில் மாத்தி கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் 4,000 கிலோமீட்டர்ல ரீசெக்அப் கொண்டு வந்திருக்கிறாரு. அவ பாத்துக்கங்க எந்த அளவுக்கு அவர் ஓட்டி இருக்காருன்னு. நல்ல வண்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள். கால் பண்ணுங்க. மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்க. பல்காகவும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை என்னுடைய காரை வந்து மிட் வேரியண்ட்டாக இருக்கு, எனக்கு டாப் மாடலாக மாற்றி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டாப்லேருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சன்ஃப்ளீம் ஊட்டி கொடுத்துட்ருக்கோம். வீல் கப்பு வந்துருங்க, சப் ஊஃபரும் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, பர்ஃப்யூமு, கீ செயின்ஸு, கீ செயின் கவரு எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ, இனோவா கிறிஸ்டாலேருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க, மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்கள் கோயம்புத்தூர் எந்த ஊரில் போய் எங்களோட இது கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியும். ஒரே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் மேட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3D மேட்டு, 7D மேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேறு யாருமே பண்ணி தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் அக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டாப் எது வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.